வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம கடாயிலே ரவையை யூஸ் பண்ணி சூப்பராக ஒரு சாக்லேட் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை, இதை மிக்சியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1.25 கப் ரவை எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் மைதா, பொடி பண்ண சர்க்கரை, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இதோட 1/4 கப் கொக்கோ பவுடர். நல்லா இதை கலந்து விடுங்க. ஸோ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு வரலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா உருக்குன வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதோட 1/2 கப் தயிர் ஆட் பண்ணுங்கள். இதை நல்லா அடிச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் நல்லா அடிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் கேக் சாஃப்டாக வரும். எண்ணெயும் தயிரும் நல்லா கலந்துருச்சு. இப்போ 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நம்ம இங்கே ரவை யூஸ் பண்ணியிருக்கதால கொஞ்ச நேரம் இதை ஊற விடணும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டியூட்டி ஃப்ரூட்டி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விடுங்க. நார்மல் கேக் பேட்டருக்கு நீங்கள் பேக்கிங் சோடா முன்னாடியே ஆட் பண்ணிடலாம். பட் இங்கே நம்ம ரவையை ஊற வைக்கிறதுக்கு டைம் எடுத்தனால நான் லாஸ்ட்டாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் பவுடரை பொறுத்த வரைக்கும் அது சமைக்கும் போது ரியாக்ட் ஆகும். பட் பேக்கிங் சோடா உடனே ரியாக்ட் ஆகும். அதனால் ஊற வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் டைம் கழித்து தான் பேக்கிங் சோடா சேர்க்கணும். கடாயில் நான் இங்கே பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலே எண்ணெயை நல்லா தடவிட்டு பேட்டர் ஊற்றிருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க A4 ஷீட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு தோசைக்கல் எடுங்க. அதை சூடு பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கல் சூடானதும் அதுக்கு மேலே இந்த கடாயை வைங்க. உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டியோட டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் கூட இதுக்கு மேலே ஆட் பண்ணலாம். இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்குன்னு முந்திரி பருப்பையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே நல்லா ஒரு மூடி போட்டு மூடுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 50 நிமிஷமாவது இது வேகணும். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரெல்லாம் நல்லா வெந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது. நடுவில் மட்டும் வேகணும். இந்த கேக் வேகிறதுக்கு எப்படி 45-50 நிமிஷம் ஆகும். அதனால நடுவில் திறக்க வேண்டாம். இதுவும் 50 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே கடாயை வெளியெடுத்துட வேண்டாம். அப்படியே தோசைக்கல் மேலேயே இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெளியெடுங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வேகாமல் இருக்கிறது கூட நீங்கள் கல்லுலே வச்சுருந்தீங்கன்னா வெந்துடும். அதுக்காக தான். ஆறுனதும் ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி சாப்பிங் போர்டோ வச்சு திருப்பிக்கோங்க. பட்டர் பேப்பர் ஒட்டவே ஒட்டாது, ஈஸியாக வெளியெடுத்துடலாம். இதை நீங்கள் இப்படியே கட் பண்ணாலும் சரி, இல்லை திருப்பிட்டு கட் பண்ணாலும் சரி. எனக்கு டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கில் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அது சேர்க்குறதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது சேர்த்த இடம் கொஞ்சம் குழியாக உள்ளே போயிடும். மற்றபடி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நடுவில் குழியாக இருக்கிறது டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்ததுனால தான். பர்ஃபெக்டாக ரவுண்டாக ஷேப்பாக வரணும் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்.
சூப்பரான ரவா சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.